உங்களுக்கு மறுபிறவின்ற ஒண்ணே இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்க பாவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த கோயில விசிட் பண்ணியே ஆகணும். 30 நாள் 30 பெருமாள் கோயில்கள் சீரிஸ்ல இன்னைக்கு டே 11ல இருக்கோம். மலை மீது அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் தியானம், அமைதி, சக்தி இந்த 3ம் ஒரு சேர இருக்கிற புனித தலமா பார்க்கப்படுது. வேலூர் மாவட்டம் சோளிங்கர்ல இருக்கிற ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணா இருக்கிற இந்த கோவில் கடல் மட்டத்துல இருந்து 750 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1305 படிகள் கடந்து போய் தான் இந்த கோயில்ல தரிசனம் பண்ண முடியும். இங்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் தியானம் பண்ணதா புராண கதைகள்ல கூறப்படுது. இந்த கோயிலோட மூலவர் யோக நரசிம்மர் தியான நிலையில பிரம்மாண்ட வடிவுல காட்சி தராரு. அதை பார்க்கும்பொழுது நம்ம ஆன்மாவை நம்மளால உணர முடியும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு உயிரோட்டமா அந்த ஒரு வடிவமைப்பு யோக நரசிம்மர் இருக்காரு. அதே போல இந்த கோவிலுக்கு கடிகாச்சலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவில்ல 24 நிமிடங்கள் தியான நிலையில நரசிம்மரை தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மறுபிறவின்ற ஒண்ணே இல்லாம போயிரும் அப்படின்னும் உங்க பழி பாவங்களுக்கு எல்லாம் விமோசனம் கிடைக்கும் அப்படின்னும் பக்தர்களால நம்பப்படுது. ஸோ நீங்க உங்களோட உள்ளுணர்வு ஆழ்மனது உங்க ஆன்மாவை உணரணும், தியான நிலையை முழுமையா நீங்க அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணிருங்க.